ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன சொல்லி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் ரயில்வே எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான நம்ம ஃபேர்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் பார்ப்போம். ஓகே, ஃபேர்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், Hornbill Festival which is also called as festivals of festivals celebrated in which stateன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நாகாலாந்து பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா, நாகாலாந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ன்பில் அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அடுத்து டேஸ் இஸ் த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் ஆஃப் சவுத் இந்தியா. அதாவது சவுத் இந்தியா நம்ம தமிழ்நாட்டை சொல்லி கொடுக்குறாங்க. அது என்ன பார்த்திங்கன்னா பொங்கல். நம்ம தை மாதம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்து தேர்டு கொஸ்டின், இன் விச் ஸ்டேட் மதாய் ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட். மதாய் ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட்டுன்னு கேட்டிங்கன்னா சத்தீஸ்கரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதாய் ஃபெஸ்டிவல் வந்து உங்களுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. விச் ரிலீஜியஸ் குரூப்ஸ் ஆனுவலி செலிப்ரேட்ஸ் தி பர்யூசம் பர்வா அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் வந்து எந்த ரிலீஜியஸ் குரூப் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெயின்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்யூசம் பர்வாங்கிற ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்து இன் விச் ஸ்டேட் இஸ் தி சர்ஃபுல் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட். சர்ஃபுல்ங்கிற ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜார்க்கண்டில் ரொம்ப இதாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இன் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா இஸ் தி ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் ஆஃப் கயல்போத்துங்கிற ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் வந்து எந்த ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகானாலே உங்களுக்கு என்ன வரணும், கயல்போத், கேஏ அங்கேயும் கேஏ வருது. ஸோ அப்படியே வச்சுங்க, கயல்போத்துங்கிறது உங்களுக்கு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் ஆஃப் கர்நாடகா ஸ்டேட். அடுத்து பார்த்திங்கன்னா அலி ஆய் லிஹாங் ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் வந்து ஒரு ஸ்டேட்டுன்னு கேட்டாங்கன்னா அஸ்ஸாம். அலி ஆயே லிஹாங் அப்படிங்கிற ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஸ்ஸாமில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 8th கொஸ்டின், இன் விச் ஸ்டேட் இஸ் மீடாம் மேபி அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது மீடாம் மீஃபி அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் வந்து எந்த ஸ்டேட்டில் செலிப்ரேட் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அஸ்ஸாமில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது முதியோர்களோட வழிபடக்கூடிய செலிப்ரேட்டிவ், அதாவது ஆன்செஸ்டரை முதியோர்களை வந்து வழிபடக்கூடிய ஒரு திருவிழா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னது மீடா மீ பி அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் வந்து அஸ்ஸாமில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா த ஹெமிஸ் டிச்சு அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா த பர்த் அனிவர்சரி ஆஃப் குரு பத்ம சம்பாவா அப்படிங்கிறவருடைய பர்த் அனிவர்சரியை தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெமிஸ் டிச்சு அப்படிங்கிற வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்து மகா கும்பு அப்படிங்கிற வந்து எங்கே நடக்குன்னு பார்த்திங்கன்னா பிரயாக்ராஜ். இது கடைசியாக எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா 2013 நடைபெற்றது. புஷ்கருங்கிறது ஒட்டகத்துடைய திருவிழா. புஷ்கர் ஃபேர் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அஜ்மீர் ராஜஸ்தானில் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஓகேவா, அஜ்மீர் ராஜஸ்தான். புஷ்கர் ஃபேர் வந்து அஜ்மீர் ராஜஸ்தான். அடுத்து சொல்லுங் இண்டிஜினியஸ் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருணாச்சல பிரதேஷ். அடுத்து த ஃபெஸ்டிவல் மீடா மீ பி, இப்போ இது முன்னாடி தான் பார்த்தோம். த மீடா மீ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஸ்ஸாம் தாய் அஹோம் அப்படிங்கிற கம்யூனிட்டிஸ் வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹூ இன்ட்ரடியூஸ் தி ஃபேமஸ் பெர்ஷியன் ஃபெஸ்டிவல் நவ்ரோஸுங்கிறது பாரசீக மக்களுடைய ஒரு ஃபேமஸ் ஃபெஸ்டிவல். இது வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா பால்பன் வந்து டெல்லி சுல்தான்களில் ஒரு அரசராக இருந்தார். பால்பன் கைகுபாத் அப்படிங்கிற ஒரு பட்டப்பெயரோட வந்து ஆட்சி பேருக்கு வந்திருப்பார். அடுத்து லாத்மோர் ஹோலி அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட்டட் இன் எங்கேன்னு பார்த்திங்கன்னா பர்சானா அண்ட் நண்டஹான் அப்படிங்கிற இடத்துல வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா த ஃபெஸ்டிவல் அசோசியேட்டட் வித் வார்ஷிப் ஆஃப் சன், ரிவர்ஸ்,
பாண்ட்ஸ், அதாவது சூரியனையும் ஆறுகளையும் குளங்களையும் வழிபடக்கூடிய ஃபெஸ்டிவல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஹத். சாஹத்துங்கிற ஃபெஸ்டிவல் தான் வந்து பார்த்திங்கன்னா சன்னு, ரிவரு, பர்ன்ஸ் இதெல்லாம் வந்து இயற்கையை வந்து வழிபடக்கூடிய ஒரு இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா த ஃபெஸ்டிவல் ஹரேலி அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் வந்து எதோட அசோசியேட் பண்ணிங்கன்னா சத்தீஸ்கரில் வந்து ஹரேலிங்கிற ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இது நடைபெறுது. ஆல் சோல்ஸ் டே இஸ் அ டேஸ் ஃபெஸ்டிவல், கிறிஸ்டியன் ஃபெஸ்டிவல். ஆல் சோல்ஸ் டேங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் ஃபெஸ்டிவல். த ஆனுவல் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்ஸ் ஹெல்ட் அட் சுரஜ்குண்ட், ஃபரீதாபாத் இன் இன்டர்நேஷ்னல் டேஸ் மேளா. சுரஜ்குண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கைவினை பொருட்களுடைய ஒரு திருவிழா. அது வந்து கிராஃப்ட்ஸ் மேளா, சுரஜ்குண்ட், ஃபரீதாபாத்தில் இது நடைபெறும், ஃபரீதாபாத். ஓகே. அடுத்து த லோரி இது ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் வந்து லோரி ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. த நியூ இயர் செலிப்ரேட்டட் பை மகாராஷ்டிரா ஹிந்துஸ் இஸ் ரெஃபர்டு பை விச் நேம்? உடிபடுவாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவோட நியூ இயர் அப்படின்னு சொல்கிறாங்க, உடிபட்வா. அடுத்து இன் விச் ஸ்டேட் இஸ் தரிந்தர் ஃபேர் செலிப்ரேட்டட் அனுவலி? குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா தரிந்தர் ஃபேர் அப்படிங்கிற இது வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்து கும்பமேளா டேக்ஸ் பிளேஸ் எவ்ரி தேர்ட் இயர் அட் ஒன் ஆஃப் 4 places ஆஃப் ரொட்டேஷன். நேம் ஆஃப் தீஸ் பிளேசஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது கும்பமேளா வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி தேர்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா அட் 4 places ரொட்டேஷனில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஹரித்வார்லேயும், 2 வந்து அலகாபாத்லேயும், 3 வந்து நாசிக்லேயும், 4 வந்து உஜ்ஜைன்லேயும் வந்து ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு ரொட்டேஷன் பேஸில் வந்து நடத்துகிறாங்க. ஹரித்வார், அலகாபாத், நாசிக், மும்பை, உஜ்ஜைன் இந்த இடத்துல எல்லாம் நடைபெறுது. விச் ஸ்டேட் ஹோஸ்ட் தி ஆனுவல் சுரஜ்குந்த் ஃபேர் கிராஃப்ட்ஸ் ஃபேர் ஃபெஸ்டிவல்? இப்போ தான் நம்ம பார்த்தோம் கைவினைப் பொருட்களுடைய சுரஜ்குந்த் ஃபேர் ஃபெஸ்டிவல். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் ஃபரீதாபாத் அப்படிங்கிற இடத்துல வந்து இது செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஃபரீதாபாத். த ஃபெஸ்டிவல் ஆஃப் டேஸ் இஸ் ஆல்சோ நோஸ் பஹ்வாங்கிற ஃபெஸ்டிவல் வந்து இன்னொன்று என்னென்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஹோலி ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த் இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல். அதோட இன்னொரு பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்வா. ஓகே. அடுத்து இன்னொரு ஃபெஸ்டிவல் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்யூஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் ஃபார் தி விச் கம்யூனிட்டி? பர்யூஷனுங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ஜெயின் கம்யூனிட்டியோட ஒரு ஃபெஸ்டிவல். ஹெமிஸ் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடைபெறக்கூடிய ஃபெஸ்டிவல். ஹெமிஸ் பேர்ட்ஸ் சாங்சுரி கூட அங்கே இருக்குது, பறவைகள் சரணாலயம் ஹெமிஸ் அங்கே இருக்குது. ஸோ அதோடைய நினைவாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்த ஃபெஸ்டிவல் நடைபெறுது. கரகா இஸ் தி ஓல்டஸ்ட் அண்ட் வைட்லி செலிப்ரேட்டட் ஃபெஸ்டிவல் ஆஃப் கர்நாடகாவில் செலிப்ரேட் பண்ணக்கூடிய இன்னொரு ஃபெஸ்டிவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரகா. இந்த டான்ஸில் வருவவங்களுக்கும் யக்ஷகானாங்கிறதும் அங்கே செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோக் டான்ஸு தான். ஓகேவா. அடுத்தது ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் புதாரி செலிப்ரேட்டட் பை விச் ட்ரைப்ஸ்? கொடவாங்கிற ட்ரைப்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதாரிங்கிற ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ரத்யாத்ராங்கிற இந்த ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா பூரி லார்டு ஜெகநாத்தோடைய கடவுள் ஜெகநாதருடைய ஒரு ஃபெஸ்டிவல் அவரை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்த கொஸ்டின் 31. இன் விச் ஸ்டேட் இஸ் தி ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் கணேஷ் சதுர்த்தி செலிப்ரேட்டட் வித் கஸ்டோ? எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மகாராஷ்டிரா. இது வந்து ஹிஸ்ட்ரிலையும் நிறைய நீங்கள் படிச்சிருப்பீங்க. அடுத்து இந்த சாங்காய் ஃபெஸ்டிவல் வந்து எங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மணிப்பூர். ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் எங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்துக்குங்க, அஸ்ஸாமில். விச் ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட் டு மார்க் தி பர்த் அனிவர்சரி ஆஃப் ப்ரொஃபத் முகமதுடைய ரெமெம்பரன்ஸாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல் என்னன்னு கேட்டிங்கன்னா மிலாது நபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முகமது அவருடைய ஞாபகார்த்தமாக செலிப்ரேட் பண்ணக்கூடியது. அடுத்து லோசர் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா த பீப்புள் ஃபார் தி ட்ரைப் ஆஃப் மோன்பாங்கிற ட்ரைப் பீப்புளோட ஞாபகார்த்தமாக வந்து லோசர் ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. த ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் சோக்கும் சமாய்ங்கிற ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு செலிப்ரேட்டட் பை தி பீப்புள் ஆஃப் விச் ஸ்டேட் டு இன்வோக் பிளஸ்ஸிங்ஸ் ஃபார் ரிச் அப்படின்னா நாகாலாந்து பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. த ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் சோக்கும் சமா, இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாகாலாந்தில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்து த மன்மோங் ஃபெஸ்டிவலுங்கிற ஃபெஸ்டிவல், ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாகாலாந்தில் இதுவும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. த ஃபெஸ்டிவல் ஆஃப் டேஸ் இஸ் டெடிகேட்டட் டு காடஸ் துர்கா அண்டு ஹர் 9 அவதார்ஸ். துர்காவுடைய 9 அவதாரங்களை பற்றி செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல் எதுன்னு கேட்டிங்கன்னா நவ்ராத்திரி. வாட் இஸ் பார்சி நியூ இயர் நோன் ஆஸ்? நவ்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா பாரசீக மக்களின் புது ஆண்டு, அதாவது நியூ இயர். பலி யாத்ரா த வாயேஜ் டு பாலி இஸ் செலிப்ரேட்டட் இன் ஒடிசா. பலி யாத்ராங்கிற அந்த செலிப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒடிசாவில் நடைபெறுது. அடுத்து ரத் யாத்ரா லார்ட் ஜெகநாத் இஸ் தி ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஒடிசா, அது ஒடிசா தான். டேஸ் இஸ் தி ஹார்வெஸ்ட் ஆஃப் கேரளா. ஓணம் வந்து கேரளாவுடைய ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். போட் ஃபெஸ்டிவல், போட் ரேசஸ் ஆஃப் கேரளா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓணம் தான். பப்பட்டி இஸ் தி ஃபெஸ்டிவல் ஆஃப் பாராசிஸ். ஜல்லிக்கட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல். தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நம்ம ஃபேமஸ்ஸு. விச் சிட்டி ஆஃப் உத்தரப்பிரதேஷ் இஸ் அசோசியேட்டட் வித் கும்ப் மேளா வந்து பிரயாக்ராஜ், உத்தரப்பிரதேஷ். வேர் வாஸ் தி சான்ஸ்கிரிட் கும்ப் ஏ 29 days கல்ச்சுரல்? பிரயாக்ராஜில் தான் வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அடுத்து தீயன் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இன் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா? பஞ்சாபில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீயங்கிற ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நேம் த ஆனுவல் ஃபேர் ஆஃப் ராஜஸ்தான் அட் விச் கேமல் ட்ரேடிங் இஸ் அ மேஜர் ஈவெண்ட். கேமல் ட்ரேடிங் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புஷ்கர் மேளா வந்து பார்த்திங்கன்னா அஜ்மீரில் நடக்கக்கூடிய ஒரு கேமல் ஃபெஸ்டிவல். விச் கண்ட்ரி ஹேஸ் அலவுட் இந்தியா டு ஃபெரி ஹஜ் பில்கிரிம்ஸ் வியா சி ரூட் வழியாக வந்து ஹஜ் பில்கிரிமேஜ் வந்து இந்தியா செல்லக்கூடிய அலோவ் பண்ண கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுதி அரேபியா. பும்சு இஸ் அ யுனிக் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இன் தி இந்தியன் ஸ்டேட் ஆஃப் சிக்கிம். பும்சுங்கிறது சிக்கிமில் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். டேஸ் இஸ் அ நியூ இயர் செலிப்ரேஷன் ஆஃப் சிக்கிம்சி புடியா which falls in the 10th month of சிக்கிம்சி lunar calendar. சோனம் லுசோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிக்கிம்ஸோட புடியா. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். த தீமிதி ஃபெஸ்டிவல் ஆஃப் இன் தமிழ்நாடு செலிப்ரேட் இன் தி ஹானர் ஆஃப் சுபர்ணகா அப்படிங்கிற ஒரு இதோட கடவுளோட வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தீமிதி ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. தைப்பூசம் இஸ் தி ஃபெஸ்டிவல் ஆஃப் தமிழ்நாடு. ஏடோல் ஃபிடிர் இஸ் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் சவுசால், இது பார்த்திங்கன்னா 10th, which falls in the 10th month of Islamic calendar. ஓகேவா. which is a fire walking festival that originated in the state of Tamil Nadu. தீமிதி தான் ஃபயர் வாக்கிங். ஓகேவா. சூர்யா ஃபெஸ்டிவல் இஸ் அசோசியேட்டட் விச் சிட்டி? திருவனந்தபுரம். சூர்யாங்கிறது சூரியனை குறிக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல், இது வந்து திருவனந்தபுரத்தில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. த கும்ப் மேளா டேக் பிளேஸ் எவ்ரி 12 years at once of 4 places by rotation of Prayag, Haridwar and Ujjain and நாசிக். ஓகே, விச் இட் இஸ் அசோசியேட்டட் வித் கும்ப் மேளா? உஜ்ஜைன் வந்து கும்ப் மேளா அங்கேயும் நடக்குது. டேஸ் ஹேஸ் இன்ஸ்கிரிப்ட் கும்ப் மேளா ஆன் தி ரெப்ரசன்டேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் ஆஃப் ஹியூமனிட்டி. யுனெஸ்கோவில் தான் இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். டேஸ் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் சர்தம் யாத்ரா இன் நார்த் இந்தியா. வைஷ்ணவி தேவி இஸ் த நாட் அ பார்ட் ஆஃப், இது வந்து இதுக்கு வராது. ஓகே நண்பர்களே, இந்த 60 கொஸ்டின்ஸையும் தெளிவாக படிச்சிருங்க. இதுலேருந்து ஒரு 1 மார்க்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் உங்களுக்கு ஃபெஸ்டிவல்ஸில் கம்பல்சரி கொஸ்டின். ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் ஃபெஸ்டிவல்ஸில் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா படிங்க. தேங்க்யூ கைஸ்.